வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன். நம்ம போன வீடியோஸில் அப்ளை ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஃபீச்சரை ஆரில் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதில் குறிப்பாக பர் டைடிவர்ஸில் உள்ள ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜ்லேருந்து மேப் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் பார்த்தோம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னுடைய ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி. இது ரொம்ப அவசியமான ஒரு நாலேஜ். இந்த பேசிஸ் வச்சுட்டு தான் எல்லா ரிசர்ச்சும் செய்கிறாங்க. ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு அதை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டு என்ன கிடைக்கும்னா வேரியஸ் லைக்லிஹுட்ஸ், அது ப்ராபபிலிட்டிஸ், ஒரு ரேண்டம் வேரியபிள் ஒரு கிவன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்காக அந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்கியூனஸ், கர்டோசிஸ், இந்த மாதிரி பராமீட்டர்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ முதல்ல கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி எடுத்துக்கலாம். இந்த ரேண்டம் வேரியபிள் அன்கவுண்டபிள் செட் ஆஃப் வேல்யூஸை எடுத்துக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ் வேல்யூ எது ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாருங்கள் 5.0, 5.01, 5.001, அது மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸை அந்த ரேஞ்சுக்குள்ளே அதை எடுத்துக்க முடியும். ஸோ அப்போது அந்த எந்த வேல்யூக்கும் நம்ம ப்ராபபிலிட்டி தெரியணும்னு சொன்னால் அதை கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற கான்செப்டில் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ரெண்டு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன்று பிடிஎஃப், இன்னொன்று சிடிஎஃப். பிடிஎஃப் அந்த கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சிடிஎஃப்னு சொல்லும்போது அந்த எக்ஸ் ரேண்டம் வேரியபிள் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ பிடிஎஃப்பை வேணும்னு சொன்னால் சிடிஎஃப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சிடிஎஃப் வேணும்னு சொன்னால் அப்போது பிடிஎஃப்பை இன்டெகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுப்போம் போக போக. நம்ம இந்த ஆக்சுவல் மேத்தமெட்டிக்ஸ் செய்ய வேண்டியதில்லை, ஆரில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். இப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் கர்வு அல்லது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லும்போது இந்த கர்வுக்குள்ளே உள்ள என்டையர் ஏரியாவை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது இந்த என்டையர் ஏரியா தான் ப்ராபபிலிட்டி, 100% ப்ராபபிலிட்டி. இப்போ -2 to 0 எக்ஸ் இருந்தால் அந்த கிரே ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ஏரியா தான் வந்து ப்ராபபிலிட்டி. -5 to +5 இருக்குதுன்னு வச்சுங்க எக்ஸ் வேல்யூ, அப்போ ஆல் வேல்யூஸும் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 100% ப்ராபபிலிட்டி 1 அசர்டன்னு சொல்கிறோம். பெல் ஷேப் கர்வில் நம்ம இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்குறோம். அதனுடைய ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் இருக்குது, 1/√2π σ² e⁻⁻x - μ² 2 σ². இந்த மேத்ஸை நம்ம போட வேண்டியதில்லை, இது ஆல்ரெடி இன்பில்ட் இன்டு தி ஆர். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நமக்கு வேணுன்ற வேல்யூஸை ஆர்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்ம ரொம்ப ஈஸியாக கொண்டு வரலாம். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அதனுடைய ப்ராபபிலிட்டி வேணும்னாக்க அப்போது இந்த சிடிஎஃப் கர்வ் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது -4 to 1 வேணும்னு வச்சுங்க ப்ராபபிலிட்டி. ஒரு 1ல் ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு அது கரஸ்பாண்டிங் ஒய் கோஆர்டினேட் எடுத்துகிட்டு நம்ம அந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மேத்ஸ் எல்லாம் போட வேண்டியதில்லை, ஆரை டைரெக்டாக நம்ம ரிசல்ட்ஸ் கொடுத்துருன்றது ஞாபகத்தை வச்சுட்டா போதும். இப்போது டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து எக்ஸ் கவுண்டபிள் வேல்யூஸை தான் எடுத்துக்கும். அதாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸை எக்ஸ் எடுத்துக்காது. அப்போது குறிப்பிட்ட வேல்யூஸை எக்ஸ் எடுக்கும்போது அதனுடைய கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி என்ன, அதுதான் நம்ம பார்ப்போம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் நம்ம இந்த டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கேஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் அல்லது ஒரு கிளினிக்கில் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸு, புது பேஷண்ட்ஸ் என்டர் ஆகிறத பற்றி ஒரு வேரியபிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஸோ அந்த வேரியபிள் டிஸ்கிரீட் வேரியபிளில் தான் இருக்க முடியும். அதாவது 5% என்டர் பண்ணாங்கன்னு சொல்லலாம், 6% என்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பட் 5க்கும் 6க்கும் நடுவில் 5.2%ன்னு ஒரு வேல்யூ வர வாய்ப்பில்லை.
அப்போது ஒரு மினிமம் ஒரு மேக்ஸிமம்குள்ளே ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் தான் இருக்குது, அதாவது கவுண்டபிள் வேல்யூஸ் இருக்குது. இந்த கேசஸில் நம்ம டிஸ்க்ரீட் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா 1ன்னா அந்த எக்ஸ் வேல்யூ ப்ராபபிலிட்டி 0.2, 3னா 0.5, 7னா 0.3, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு என்ன ப்ராபபிலிட்டி அதை நம்ம சொல்கிறோம். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இந்த மாதிரி பர்டிகுலர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த ப்ராபபிலிட்டி 0. ஏன்னா அந்த கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் எக்ஸ் எவ்வளோ மினிமமாக ஃபைனராக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூன்றது இல்லை அப்படின்றது தான் அதில் கான்செப்ட். அதாவது ஒரு டெல்டா அந்த வேல்யூக்கு முன்னாடியும் பின்னாடியும் எடுத்துகிட்டு ஒரு ரேஞ்ச் எடுத்துகிட்டு பார்த்தா ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்காது. அதுதான் நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் அப்படி இல்லை, ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுப்போம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்ளம் பார்க்குறோம். NCX P power X Q power N minus X. P probability of getting success, Q வந்து 1 minus P. நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றது எக்ஸு, நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸு N. இப்போது ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம், அப்போது ப்ராபிலிட்டி வந்து 0.5, Qவும் அப்போது 0.5 தான். இப்போ 10 ட்ரையல்ஸில் 4 ட்ரையல் உங்களுக்கு ஹெட் வேணும் அப்படின்னு சொன்னால் அதை NC4 P⁴ Q⁴ 6 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இப்போ இந்த பார் சார்ட்டில் 4 ஹெட்ஸ் வேணும்னு சொன்னால் ப்ராபிலிட்டி என்ன 0.2 கண்டுபிடிச்சிடும். இப்போ 9ன்னு சொன்னாக்கா அதுக்கான ப்ராபிலிட்டி கிடச்சிடும். ஸோ இந்த N and P தான் இதில் இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் உள்ள பராமீட்டர். அடுத்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்கலாம். e⁻ λ into lambda⁴x divided by factorial x. லாம்டா தான் இதில் பராமீட்டர். இதில் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்குள்ள நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து இன்னொரு டேட்டுக்குள்ளே எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி கண்டுபிடிச்சி தான் நம்ம ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸு மோர் ப்ரோன் அதுன்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். டிரைவ் ஸ்லோன்னு போட்டிருப்பாங்க, இல்லை டிரைவ் காஷியஸ்லின்னு போடுவாங்க. இப்போ குவான்டைல்ஸுன்ற ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோடிங் போகிறதுக்கு முன்னாடி இப்போது ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை கண்டினியூஸ் இன்டர்வல்ஸில் நம்ம பிரிக்கும்போது ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ன்னு நம்ம பிரிக்கலாம். அதை 100ஆக பிரித்தோன்னா பர்சன்டைல்ஸ்ன்னு சொல்கிறோம், 10ஆக பிரித்தோன்னா டிசைல்ஸ்ன்னு சொல்கிறோம், 4ஆக பிரித்தோன்னா குவார்டைல்ஸ்ன்னு சொல்கிறோம். 2ஆக பிரிக்கும்போது மீடியன் வச்சுட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த வேல்யூஸ் எந்த ரேஞ்சில் அமையுதுன்றதை பொறுத்து நம்ம எத்தனை குவான்டைல்ஸ் அல்லது ஃபஸ்ட் குவார்டைலுக்கும் தேர்ட் குவார்டைலுக்கும் நடுவில் உள்ள இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் இந்த மாதிரி நம்ம அந்த டேட்டானுடைய ஸ்ப்ரெட்டை இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும்போது இந்த குவான்டைல் வரைக்கும் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ 4th டிசைல் வரைக்கும் ப்ராபபிலிட்டி வேணும்னா அந்த கர்வில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பூரா நம்ம அந்த லைனுக்கு பிங்க் லைனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது ஆரில் என்னென்ன ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன் கோலை நம்ம பார்க்குறோம். அதை தவிர இந்த பீட்டா, பைனாமியல், காஷி, கை ஸ்கொயர், எக்ஸ்பொனென்ஷியல், நார்மல், பைசான், ஸ்டூடெண்ட்ஸ் டி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பி நாம், கியூ நாம், டி நாம், ஆர் நாம், அந்த மாதிரி 4 ஃபங்க்ஷன்ஸும் ஆரில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். பி நாம்னு சொல்லும்போது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் குவான்டைல் வரைக்கும் என்ன ப்ராபபிலிட்டி வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், அது லோவர் டெயில்னு சொல்கிறோம். அதே கியூ நாம்னு சொல்லும்போது குவான்டைல் ஃபங்க்ஷன் கிடைக்கும், அதாவது சிடிஎஃப்னுடைய அது ரிவர்ஸ் கிடைக்கும். டி நாம் சொல்லும்போது ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன், அது அதில் உங்களுக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். ஆர் நாமில் ரேண்டம் டீவியேட்ஸ்னுடைய வேல்யூஸை நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மினிமம் பேக்ரவுண்டை வச்சுட்டு நம்ம ஆர் ஸ்டுடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு 3 ப்ரோக்ராம் மூலமாக நம்ம
இந்த செஷன் ரன் பண்ண போகிறோம். முதல்ல histandDensity.r அப்படின்ற ப்ரோக்ராம் லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ரேண்டம் வேரியபிளினுடைய வேல்யூஸ் எல்லாம் வெக்டரில் இருக்குன்னு எடுத்துப்போம். அந்த வெக்டருக்கு பிடிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, ஒரு எக்ஸுக்கு இந்த வேல்யூ இருக்க முடியும் அப்படின்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி, இதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 அப்ரோச் இருக்குது. ஒன்று ஹிஸ்டோகிராம் வழியாக, இன்னொன்று கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன் ஒன்று, அது என்னதுன்னு இப்போ தான் ஷார்ட்லி பார்க்க போகிறோம். 3வது பினலிஸ்ட் அப்ரோச். இந்த பினலிஸ்ட் அப்ரோச்சு நம்ம கவர் பண்ணல, கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன் கவர் பண்ணலாம். ஓகே, முதல்ல ரேண்டம் நார்மல் வேல்யூஸ் 10,000 வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணுவோம் வித் மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1. அதை டேட்டான்ற வெக்டரில் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போ டேட்டா க்ரியேட் ஆகிடுச்சு, என்விரான்மெண்ட்டில் இருக்குது, பார்க்கலாம். நியூமரி வெக்டர். இப்போ டென்சிட்டினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆரில் டென்சிட்டின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேட்டாக கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் கர்னல்னு சொல்லும்போது ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் கிவிங் ஸ்மூத்திங் கர்னல் டு பி யூஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து காசியனாக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம், ட்ரையாங்குலராக இருக்கலாம், ஸ்பானிச்சினிக்கோ, பைவெயிட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்னல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். இந்த கர்னல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிடிஎஃப் கண்டுபிடிக்கிறது எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம விக்கியில் பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் தான் கர்னல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த கர்னல் ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன்லாம் இங்கே இருக்குது. இதில் லாஜிஸ்டிக் இருக்குது, காசியன்னா நார்மல் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்குது. இது பாருங்கள், யூனிஃபார்ம்ன்றது இந்த மாதிரி ரெக்டாங்குலராக பாக்ஸ் கார் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதை நார்மல் தான் நமக்கு தெரியும், உங்களுக்கு இந்த மாதிரி பெல் ஷேப் கர்வ். அதுலேயே வித்தியாசமாக கர்வ்ஸ் இருக்குது. இப்போ இந்த கர்வ்ஸை டேட்டா பாயிண்ட்ஸில் அப்ளை பண்ணும்போது அந்த டேட்டா ஸ்மூத் ஆகும். இந்த கர்னல் டென்சிட்டி ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணி நம்ம பிடிஎஃபை கண்டுபிடிக்கிறோம். எப்படின்றத இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போது ஜென்ரேட் பண்ண டேட்டாவுக்கு டென்சிட்டியை கண்டுபிடிச்சி அந்த டென்சிட்டியை டிடின்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ டிடி பார்த்திங்கன்னா அது ஒரு டென்சிட்டி கண்டுபிடிச்சிருக்கோம், அது பட் லிஸ்ட்டாக இருக்குது, லிஸ்ட் வேல்யூஸாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ், இந்த டிடியை நம்ம பிளாட் பண்ணுவோம். லைன் விட்த் 2ன்னு சொல்லுவோம், கலர் ரெட்டுன்னு சொல்லுவோம். ஒரு டாபிக், ஒரு டைட்டில் கொடுத்துருவோம், டென்சிட்டி ஆஃப் டேட்டான்னு. இதை பிளாட் பண்ணி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு கர்வும் நார்மல்னு காட்டுது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, மீன் 0. ஸோ மீன் 0ல் தான் உங்களுக்கு 2 பக்கமும் பிரிஞ்சிருக்கு டேட்டா. ஸோ நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த டென்சிட்டின்னு சொல்கிறது என்ன அப்படின்னும் போது பேசிக்கலி ப்ராபபிலிட்டி இண்டிகேட் பண்ணுற ஒரு மெஷர். ஆனால் இந்த இடத்துல இந்த ஏரியான்றத கர்வ் தான் ப்ராபபிலிட்டி. லெஃப்ட் சைடில் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறது ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. இது இன்னும் போக போக உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லைங்களா, 10,000 வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணோம். அதை டெசிமல்லாம் இருக்குது, அதை ரவுண்ட் பண்ணி ஒரு டேபிளில் போட்டு அந்த டேபிளை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் கன்சோலில். ஸோ -4 -3 அந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இதில் 0 பார்த்தீங்கன்னா 3813, -1 +1 உங்களுக்கு 2441, 2412 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட்டு 2 சைடும் சிமெட்ரிக்கலாக இருக்குது. இங்கே 600 இருக்குது, இங்கேயும் பாருங்கள் 600 இருக்குது, இங்கே 52 இருக்குது, 60 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது. இப்போ இதையே ஹிஸ்டோகிராமாக போடுவோம். இந்த டேட்டாவை ஃப்ரீக்வன்சி ட்ரூன்னு சொல்லிவிட்டு நம்ம ஹிஸ்டோகிராமாக போட்டு பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஒரு ஃப்ரீக்வன்சி ட்ரூன்னு சொன்னால் ஒய் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். இங்கே இந்த நார்மல் ரேண்டம் வேல்யூஸ் இருக்குது. அந்த வேல்யூஸில் இந்த 0 இருக்க வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, 3813. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3813 இந்த இடத்துல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்குது ஃப்ரீக்வன்சி தான் ப்ராபபிலிட்டி இண்டிகேட் பண்ணுது. அதாவது
ஒரு காயினில் டாஸ் பண்ணால் 100 டைம்ஸ் டாஸ் பண்ணிச்சா 70 டைம்ஸ் உங்களுக்கு ஹெட் வருதுன்னு சொன்னால் அந்த 70/100 தான் ப்ராபிலிட்டி 0.7 சொல்கிறோம். எப்படி ஃப்ரீக்வன்சிலேருந்து தான் சொல்கிறோம். ஸோ ஹிஸ்டோகிராம் வந்து ஒரு ப்ராபிலிட்டியை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ். ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு என்ன ப்ராபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இதே ஹிஸ்டோகிராமை கொஞ்சம் வித்தியாசமாக செய்து பார்க்க முடியும். அதாவது ஃப்ரீக்வன்சி ஃபால்ஸ்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்க, ஹிஸ்டோகிராமில் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு பதில் டென்சிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த பிரேக்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல தனித்தனியாக பார் இருக்குது இல்லைங்களா, எல்லாம் அட்ஜாயினிங்காக. இந்த பார்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது இந்த பிரேக்ஸ் இது 1 இது 2 3 பிரேக்ஸ் இருக்குது. இந்த பிரேக்ஸை நம்ம 100ன்னு போட்டு ப்ராபிலிட்டி ஃபால்ஸ்னு சொல்கிறோம். ப்ராபிலிட்டி ஃபால்ஸ்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி கிடைக்கணும்னு அர்த்தம். ஸோ உங்கள் ஃப்ரீக்வன்சி கிடைக்குது, நிறைய பிரேக்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், ஒரு நார்மல் கர்வ் உங்களுக்கு கிடைக்குது இதில், பட் கர்வாக கிடைக்கல. இதையே நம்ம ப்ராபிலிட்டி 2ன்னு சொன்னால் இந்த இடத்துல டென்சிட்டி கிடைக்கும். ஸோ இதுவும் முன்னாடி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோமே, அதுவும் ஆல்மோஸ்ட் 1 இருக்கு பாருங்கள். முன்னாடி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்படி தான் கண்டுபிடிச்சோம். இதுவும் இப்போ நம்ம ஹிஸ்டோகிராமில் கண்டுபிடிச்சிருக்கிறதும் ஆல்மோஸ்ட் 1 இருக்கு பாருங்கள். ஓகே, பட் ஹிஸ்டோகிராமில் நம்ம பிரேக்ஸ் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷுவலைசேஷன் மாறுது. அதுக்காக தான் நம்ம அதை ரிலே பண்ணாமல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஃபெய்த்ஃபுல் டேட்டா எடுத்துப்போம். நமக்கு தெரியும் அது ஒரு கீசர் டேட்டா. அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணும்போது என்னாகும், அதில் உள்ள வெயிட்டிங் அந்த வேரியபிள்லாம் நமக்கு யூஸ் பண்ணலாம் விதவுட் மென்ஷனிங் தி டேட்டா. பிளாட் பண்ணுவோம் ஃபெய்த்ஃபுல்லாக. இப்போ 2 கிளஸ்டராக இருக்குது. இந்த எரப்ஷன்ஸு 1.5லேருந்து 3 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய எரப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு கிளஸ்டராக கிடைக்குது. 3.8லேருந்து ஒரு 5.2 வரைக்கும் அந்த மாதிரி உள்ள ஏரியாஸ்லாம் இன்னொரு கிளஸ்டரில் இருக்குது. இது ஸ்கேட்டர் பிளாட்டு. இதுலேயே ஹிஸ்டோகிராம் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு 2 கிளஸ்டருக்கு 2 செட் ஆஃப் கிளஸ்டர் இருக்குன்றது தெரியுது பாருங்கள். இப்போ லைன்ஸும் போட்டு பார்க்கலாம். டென்சிட்டிக்கு லைன் ட்ரா பண்ண சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் கிடச்சிருக்கு. இது ஸ்மூத்தனிங் லைன். இந்த லைன்ஸை போடும்போது நம்ம வெவ்வேறு பேண்ட்விட்த் யூஸ் பண்ணலாம். பேண்ட்விட்த் எஸ்ஜேன்னு 2 லெட்டர் இருக்கு பாருங்கள். இது மாதிரி 1, 5, 10 இருக்குது. இதெல்லாம் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேண்ட்விட்த் எஸ்ஜேன்னா என்ன, 1, 5, 10 என்னன்னு சொல்லி. ஸோ அதுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் லிங்க்கில் படித்து பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம டென்சிட்டியை கால்குலேட் பண்ணும்போது, டென்சிட்டி கர்வ் ட்ரா பண்ணும்போது தேவைக்கேற்ற மாதிரி பேண்ட்விட்த் வச்சுக்கலாம். ஸோ இந்த கோடை நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம். இந்த கோடில் உள்ள எல்லா லைன்ஸையும் நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தஸ்ட்டு கர்வ் இதில் கிடைக்குது. பேண்ட்விட்த் நிறையா இருக்குது. அதாவது ப்ளூ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்விட்த் 10. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத் கர்வ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கர்வ் எப்படி வேணும், ஒரு அப்ராக்சிமேட் ப்ராபபிலிட்டி பண்ணி வேணுமா, இல்லை இன்னும் பர்டிகுலராக வேணுமா ஒரு ரேஞ்சுக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பேண்ட்விட்த்தை சூஸ் பண்ணலாம். சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை வரவழைக்கலாம். அதாவது பிடிஎஃப்னு நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்ததை ஆரில் டென்சிட்டி ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தோம், சிடிஎஃப். அந்த சிடிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ஸ்டாட்ஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால் நான் டைரெக்டாக லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு இப்போ சிடிஎஃப் பிளாட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது இதுக்குள்ளே இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல்னு சொல்லிட்டேன். பராம் லிஸ்ட்டில் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம லிஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வச்சு கொடுக்கணும். ஆட் ஃபால்ஸ்ன்னு சொன்னால், அதாவது ஏற்கனவே உள்ள கர்வுக்கு இது ஆட் பண்ணுமா வேணாமான்றது தனியாக உங்களுக்கு ஒரு சிடிஎஃப் பிளாட் கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த சிடிஎஃப் பிளாட்டில் இங்கே உள்ள வேல்யூஸ் எல்லாம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது நமக்கு. இப்போ நம்ம குவான்டைல்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டுக்கு போவோம். அப்புறம் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ குவான்டைல்ஸ் ப்ரோக்ராமுக்கு போவோம். இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ குவான்டைல்ஸில் 1 to 100 அது எக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்போம். இப்போது
எக்ஸுக்கான குவான்டைல்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் சொல்லணும். அதாவது 10%, 20%, 40%, 75%ன்னு 4 ப்ராபபிலிட்டியை கொடுக்குறேன் நான். ஸோ இந்த 1 to 100 வேல்யூஸில் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸை கண்டுபிடிச்சி இங்கே காட்டுது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா 40.60 அப்படின்ற நம்பருக்கு கீழே உள்ள வேல்யூஸ் அது வந்து ஒரு 40% ஆஃப் தி வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுது இது. ஓகே, இப்போ இந்த கேஸில் சீக்வன்ஸ் 1லேருந்து 1000 இன் ஸ்டெப்ஸ் ஆஃப் 10ன்னு போடுவோம். அப்போது ஒரு சீக்வன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1, 11, 21 அப்படின்னு சீக்வன்ஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா 10 ஸ்டெப்ஸில் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு குவான்டைல் கண்டுபிடிப்போம். குவான்டைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டிஸை 1 இதே மாதிரி முன்னாடி கொடுத்த ப்ராபபிலிட்டிஸை செட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன ப்ராபபிலிட்டி செட் பண்ணோமோ அந்த ப்ராபபிலிட்டிஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் வரைக்கும் வரும்போது அந்த குவான்டைல் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே பார்ப்போம். இதில் இந்த மாதிரி வேல்யூஸ் எக்ஸ் என்னன்னு ஸ்பெசிஃபிக் கொடுக்காம அது இங்கே ஒரு கன்காட்டினேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக கொடுத்துருப்போம். 10, 17, 18, 25, 28, 28ன்னு ஒரு 6 வேல்யூ கொடுத்துருப்போம். அந்த வேல்யூக்கு ஃபஸ்ட்டு குவார்டைல் என்ன, அதாவது 0.25 அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் குவார்டைல் அது என்னன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சா 17.25 வருது. இப்போது அதே செகண்ட் குவார்டைல் அல்லது மீடியன் என்னன்னு கேட்போம். மீடியன் கேட்டால் உங்களுக்கு 21.5 வருது. மீடியன் எப்படி கண்டுபிடிப்போம்? மிடில் மோஸ்ட் ஐட்டம்ஸ் இங்கே வந்து மொத்தம் 6 ஐட்டம் இருக்குது. இப்போ 18 + 25 அப்போது 25, 30, 33, 43 43 2ஆல் டிவைட் பண்ணால் 21.5. ஸோ அதுதான் கிடச்சிருக்கு. இப்போ மீடியன்னு டைரெக்டாகவே கேட்கலாம். அப்படி கேட்டாலும் உங்களுக்கு அதே தான் ரிசல்ட் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு குவான்டைல் நம்ம சொல்கிறத நம்ம டிசைல், குவார்டைல், மீடியன் இதெல்லாமே குவான்டைலில் அடங்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த குவான்டைல் பற்றி தெரிஞ்சிட்டா தான் அடுத்த இந்த ப்ரோக்ராம் நம்ம நல்லா பார்க்க முடியும். இப்போது வெர்சானி சிம்பிள் ஆர்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக் அதில் உள்ள எக்ஸாம்பிள் அவர் கொடுத்துருக்கிறது பார்ப்போம். ஸோ இந்த கோடை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம இதை பார்க்கலாம். இந்த பார் ஃபங்க்ஷன் வச்சு 4 பிளாட்டை ஒரே சமயத்தில் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக செட் பண்ணியிருக்கோம். 2 rows and 2 columnsல இதை கண்ட்ரோல் என்டர் பண்ணோன்னு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா இந்த சைஸ் போத்தலன்னு இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம QQ நாமையும் பார்த்துருவோம். QQ நாம்னா ஆரில் என்ன இருக்குது, ஆரில் குவான்டைல் பிளாட்னு சொல்லியிருக்காங்க. QQ நாம் இஸ் a generic function, the default method of which produces a normal QQ plot of the values in Y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிளாட்டில் பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு பிளாட்டில் இந்த சிம்பிள் குவான்டைல், சாம்பிள் குவான்டைல்ஸ்ன்றது 4 பக்கமும் ஒயில் இருக்குது. இந்த சாம்பிள் குவான்டைல்ன்றது என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டாலேருந்து இப்போ டெரைவ் பண்ண குவான்டைல்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா எடுத்துகிட்டு அதில் குவான்டைல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போது இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஆர் நாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் வேரியபிள்ஸ் 100 நார்மல் வேல்யூஸ் எடுத்திருக்கோம். அதனுடைய குவான்டைல்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அப்புறம் தியரிட்டிக்கல் குவான்டைல்ஸ்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய குவான்டைல்ஸ். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக வரும். ஏன்னா இப்போ நம்ம இந்த கேஸில் வந்து ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். அதனால் உங்களுக்கு இந்த லைனை ஒட்டியே எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு செட் ஆஃப் டேட்டா எடுத்துக்கலாம். 10, 15, அதாவது 10 மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15, 100 வேல்யூஸ். இப்போ இதனுடைய குவான்டைல்ஸையும் திருப்பி ஸ்டாண்டர்ட் நார்மல் குவான்டைல்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போது உங்களுக்கு இதே மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது தெரியுது. அதாவது இந்த லைனை ஒட்டி எல்லா பாயிண்ட்ஸும் வரும்போது அது தெரிஞ்சுக்கிறோம். அதே அடுத்த 2 ஜென்ரேட்டட் டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியல் டேட்டா, எக்ஸ்பொனென்ஷியல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதிலிருந்து நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இங்கே யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2 இதை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் வெவ்வேறு டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ண அந்த குவான்டைல்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட் நார்மல் குவான்டைல்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அது டேலி ஆகாது. ஸோ டேலி ஆகலை. இங்கே பாருங்கள், நேச்சுரலி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது, லைன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணாத டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
இப்போ இந்த கேஸில் எக்ஸ்பெரன்ஷியல் யூனிஃபார்ம்லேருந்து நம்ம எடுத்ததுனால ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுது. பட் இந்த மாதிரி எதுவும் தெரியலன்னு வச்சுங்க, இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் தெரியாத ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம இந்த மாதிரி பிளாட் போடும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் லைனை ஒட்டி வந்தால் அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம், குவான்டல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம PQDR ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஆரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் P-norm Q-normன்ற மாதிரி P-binom Q-binomன்ற மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணுதுன்றது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா 1 to 100 எடுத்துக்கலாம். இப்போ குவான்டைல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸில் போட்டுக்கலாம். மீன், இந்த டேட்டாவுக்கு மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, அதை கண்டுபிடிச்சி வச்சுப்போம். இதெல்லாம் தேவை இப்போ P-norm ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த P-normல குவான்டைல்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம குவான்டைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த டேட்டாக்கு, அதை நம்ம வந்து குவான்டைல்ஸ்ன்னு கொடுத்துருவோம். Q is Xன்னு சொல்லுவோம். இந்த X தான் நம்ம இப்போ குவான்டைல்ஸ் கண்டுபிடிச்ச குவான்டைல்ஸ். மீன் கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கணும், அதை கண்டுபிடிச்சது நம்ம எழுதிட்டோம். இப்போது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிப்போம் கேபிட்டல் Pயில். இந்த கேபிட்டல் P என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குவான்டைல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, 0, 25, 50%, 70%, 100%. இந்த குவான்டைல்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்றத இதை காட்டுது. ஸோ இந்த Pன்றது ப்ராபபிலிட்டிஸ், அந்த ப்ராபபிலிட்டிஸை நமக்கு இப்போ காட்டுறாங்க. ஓகே, இப்போ P-normல குவான்டைல்ஸ் கொடுத்து நம்ம ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம், கெட்டிங் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் குவான்டைல்ஸ். Q-normல என்ன பண்ணுறோம், ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துட்டு குவான்டைல்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ரிவர்ஸில். இப்போது Q-norm ஃபங்க்ஷனில் நம்ம ப்ராபபிலிட்டிஸ் கொடுக்கணும். அந்த P வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச P, அதை இங்கே எழுதிட்டோம். மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதே மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ Q-norm என்னன்னு நம்ம கேட்குறோம். இந்த ப்ராபபிலிட்டிஸ்க்கு Q-norms என்னன்னு கேட்குறோம். இப்படி கேட்டால் Q-norm 1, 25, 50, 75.25, 100 நமக்கு கிடைக்குது குவான்டைல்ஸ். ஸோ உங்களுக்கு P-norm Q-norm என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. R-norm இப்போ தான் நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம், ரேண்டம் நார்மல் வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஃபார் கிவன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது, அதனால் இதை ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இப்போது 50 பாயிண்ட் இருக்குது, ஸோ 50 வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ D-norm என்ன, இந்த D-normன்றது தான் கர்வில் உள்ள வேல்யூஸ். அதாவது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நார்மல் கர்வ் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த கர்வில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் அதனுடைய Y கோஆர்டினேட் வேல்யூ என்ன, அதுதான் இது காட்டுது. இப்போ X என்ன, இப்போ ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 10,000, 0, 1ன்னு கொடுத்துருவோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, மீன் 0. ஸோ 10,000 வேல்யூஸ் எக்ஸில் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவோம், அதில் ப்ராபபிலிட்டிஸை ஜென்ரேட் பண்ணி வைப்போம். அதாவது நிறைய ப்ராபபிலிட்டிஸ் செலக்ட் பண்ணுவோம். 0, 1 இந்த ரேஞ்சுக்குள்ளே 0.0025 அந்த சீக்வன்ஸ் ஸ்டெப்பில் நமக்கு வேல்யூஸ் வேணும்னு சொல்கிறோம். அப்போது ப்ராபபிலிட்டிஸ் என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நியூமரிக் வெக்டார் 401 வேல்யூஸ் கிடைக்குது. 0, 0.0025, 0.005 அது மாதிரி ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் கிடைக்குது. இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ்க்கான குவான்டைல்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இங்கே கொடுத்துட்டோம். எக்ஸ் தான் டேட்டா. அப்போ குவான்டைல்ஸ் எல்லாம் என்னன்னு நம்ம கேட்போம். இப்போ குவான்டைல்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. Q நேம்டு நம் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு குவான்டைல்ஸ் கிடைக்குது, ப்ராபபிலிட்டிஸ் கிடைக்குது. பிளாட் பண்ணுவோம். இந்த குவான்டைல்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் D-norm வேல்யூ என்னன்னு கேட்போம். குவான்டைல்ஸ்ன்றது பேசிக்கலி என்ன, எக்ஸ் வேல்யூஸு வெவ்வேறு பொசிஷனில், மீடியன்னா சென்டர் மோஸ்ட் பொசிஷன், ஃபஸ்ட் குவார்டர்னா மினிமமுக்கும் மீடியனுக்கும் நடுவில் உள்ள போர்ஷன், அந்த மாதிரி அர்த்தம். ஸோ குவான்டைல்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் D-norm என்னன்னு கேட்டோம்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் கிடைக்கும். அதை வந்து பிளாட் பண்ணுன்னு சொல்கிறோம். இதுதான் உங்களுக்கு PDF ஆக்சுவலாக. ஃபிகர் மார்ஜின் டூ ஹை. திருப்பி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பாருங்கள், இதுதான் விஷயம். ஸோ இந்த PDFன்றது தான் இந்த D-normல கிடைக்குது உங்களுக்கு. இப்போ இதுக்கு எதிராக உள்ள இந்த ஏரியாவில் இருக்கிறது ப்ராபபிலிட்டின்னு எடுத்துக்கூடாது, இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. இந்த கருவுக்கு உள்ளே இருக்கிற ஏரியா இருக்கு பாருங்க, அதுதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ D-norm 0ன்னு பார்க்கலாம். D-norm 0ன்னும் போது உங்களுக்கு வேல்யூ 0.39 வருது. இப்போ இந்த D-norm 0 இந்த பாயிண்ட்டு, இது 4 விட கொஞ்சம் கீழே இருக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ 0.39 இருக்குது இல்லை. ஸோ இந்த 0.39 போது இது வந்து ரிலேட்டிவ்
ப்ராபபிலிட்டி வேல்யூ ஃபார் 0. எக்ஸாக்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும்னு சொன்னால் இந்த 0வுக்கு இந்த பக்கமும் ஒரு டெல்டா இருக்க மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ இது இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம டெஃபினட் இன்டெக்ரலில் இன்டெக்ரல் சிம்பிள் இப்படி போட்டோம்னா இங்கேயும் வேல்யூ கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே இந்த பக்கம் டெல்டா இந்த சைடு, இந்த டெல்டா இந்த சைடு, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் போடுவோம். பட் இங்கே ஆரில் அதெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். சரி, இப்போ இந்த 3 ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ஆர் இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் இந்த பிநாம், ஆர்நாம், கியூநாம் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாவை ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டாவில் குவான்டைல் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்குள்ள ப்ராபபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தா தான் இந்த கான்செப்ட்லாம் மனசில் பதியும். அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.